மாமா. காயத்ரி, என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்களை போய் தப்பா. அழாதம்மா, அழாத. நீ என்ன சின்ன பொண்ணு, பொய் மேல பொய்யா சொல்லி உன் மனசை கெடுத்துட்டாங்க. நீ நல்லா இருக்கணும்னு தாம்மா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இத பாரு, நீ இங்க வந்தது, என்ன பார்த்தது எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது. எனக்கு பயமா இருக்கு மாமா. பயப்படாதம்மா, உன்னை காப்பாத்துறதுக்கு சீனு இருக்கான். இப்ப நான் என்ன பண்றது சீனு? சொல்றேன். சித்தப்பா, சித்தப்பா, சித்தப்பா. அம்மாடி காயத்ரி, அம்மா நீயே தானம்மா? வந்துட்டியா? நானேதான் வந்துட்டேன் சித்தப்பா. ஆமா, ஏன் இப்படி உடம்பெல்லாம் வேர்த்து போய் நிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நேத்துல இருந்து உன்னை பாக்கலையா, அதான் என்னாச்சுன்னு தெரியாம தவிச்சு போய் ஏறி போச்சு பிபி. என்ன பார்த்ததுனாலயா? பாக்காதனாலம்மா. நான் எப்படியோ உங்ககிட்ட தப்பிச்சிட்டேன் சித்தப்பா. இத உங்ககிட்ட உடனே போன் பண்ணி சொல்லணும்னு பார்த்தா போன் எங்கேஜாவே இருந்துச்சு. இருந்திருக்கும். ஏன்னா நானும் போன் மேல போனா போட்டு நேத்தெல்லாம் உன்னை தேடிட்டே இருந்தேன்னா, ஒரு பக்கம் ஃபேக்டரி வேலை, இன்னொரு பக்கம் உன்னை வேற காணா, அதான் பிபி. என்னால உங்களுக்கும் அண்ணனுக்கும் ரொம்ப சிரமம் இல்லையா சித்தப்பா? சிச்சே, என்னம்மா அப்படி சொல்லிட்ட? உனக்காக நானும் குணாவும் என்ன வேணாலும் செய்வோம். எனக்கு அது நல்லா தெரியும் சித்தப்பா. இனிமேலும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னுதான் நான் ஃபேக்டரியை விற்க போறேன். என்னம்மா இல்ல, இப்பதான் ஏற்பட்ட லாபம் வந்துட்டு இருக்கு, இப்போ ஃபேக்டரி விற்க போறேன்றியே, இதெல்லாம் என்ன பைத்தியக்காரத்தனம்? இல்ல சித்தப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் உடனே ஃபேக்டரிக்கு போறேன். அம்மாடி சொல்றது கேளுமா. அம்மா, ஹலோ, நான் தான் அப்பா பேசுறேன். நாம நினைச்ச மாதிரி காயத்ரிக்கு ஒண்ணாகலடா, அவ உயிரோட வந்துட்டா. நம்ம விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஃபேக்டரி வைக்க போறா, அது இது டசு புசுன்னு கத்திட்டு இருக்கா. இப்ப நேராக தான் வந்துட்டு இருக்கா. அவளை அங்கேயே சமாதி கட்டிட்டு. வாமா தங்கச்சி வா, உன்னைத்தான் எதிர்பார்த்து இருந்தேன். இன்னைக்குதான் ஃபேக்டரி லீவ் ஆச்சே. ஆமா, குடவுன்ல இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கஞ்சா இத்தனை நாள் அவனுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருந்தோம். இப்போ உனக்கே தெரிஞ்சு போச்சு. நம்ம ஃபேக்டரி சிகரெட்ல நல்ல தரமான கஞ்சாவை கலந்து ஊர்ல இருக்கிற விஐபிகள் மூலியமா வெளிநாட்டுக்கு வித்து நல்ல லாபம் சம்பாதிக்கிறோம். இட்ஸ் a good business. அட பாவிங்களா, உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு என் மாமாவை தப்பா நினைச்சேன். நீங்க எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடடடடட, என்னம்மா தங்கச்சி, அண்ணனையும் சித்தப்பாவையும் துரோகின்னு சொல்லாமா? தப்பில்ல. உங்களை நான் சும்மா விட போறதில்ல. என்ன பண்ணுவேன்? நான் இப்பவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. அதான் சொன்னேன், நீங்க இது தப்பிக்கவே முடியாது. அவன் அதான் நானும் சொல்றேன், நீங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. திருவாரூர் தான். என்னடா மாமனார் வந்துட்டாரு. கஞ்சா கடத்துறீங்களா? கஞ்சா பொட்டி பொட்டியா வர. இன்ஸ்பெக்டர், சிகரெட் ஃபேக்டரியை கஞ்சா ஃபேக்டரி ஆக்குனது இவன் நொண்டி அப்படின்னு தான். இதுக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சந்தேகம் இருந்தா நீங்களும் உள்ள போய் பாருங்க, பொட்டி பொட்டியா அடிக்க வச்சிருக்காங்க. கான்ஸ்டபிள் சீனு, மிஸ்டர் ஆதிசேஷனுடைய ஃபேக்டரியும் அவருடைய சொத்துக்களையும் இவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்த தகவல்கள் தான் இவங்களை அரெஸ்ட் பண்ண எங்களுக்கு உதவியா இருந்தது. என்ன வண்டியில வசதி உட்காந்துருக்கியா? அங்க கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. சீனு, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் மிஸ்டர் ஆதிசேஷன் நிரபராதி நிரூபிச்சு அவரை விடுதலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்றோம். அதெல்லாம் ஒண்ணு வேணா. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. யூ ஆர் ஃப்ரீ. இதே கையில வச்சிருக்க, தூக்கி தூர போடு. சும்மாரா, இதோட மகிமை உனக்கு என்ன தெரியும்? ஏன் இதை வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கியா? ஒருவேளை உயிர் பிச்சை கிடைச்சதே எனக்கு இதை வச்சுதான். உனக்கு ஆபத்து வந்தா தாண்டி தெரியும். தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாக முடியாது, பிடியில் எடுத்தவனெல்லாம் பீத்தவனாக முடியாது. அப்பா, பாதாள காளி என்னைய மட்டும் காப்பாத்து.
இவன் நல்லா தமிழ் வாசிப்பான். வாடா டேய் வாடா. அண்ணா, தாங்கள் வருகிறீர்களா? அடிக்கடி காணாமல் போய் விடுகிறீர்கள். சீனு, காயத்ரி மாமா வந்திருக்காரு. ஐயா வாங்க வாங்க. ஐயோ சந்தோஷத்துல என்ன உளறதுன்னே தெரியல. வாங்க வாங்க, உள்ள வாங்க உள்ள வாங்க. வேண்டாம் வேண்டாம், டீ நில்லுங்க. ஓடெல்லாம் தலையில விழும், காலுக்கு நடுல எடி ஓடும். அது மட்டும் இல்லைங்க, தூசி நாசி போசி ஒரே தும்சி தும்சி. வெட்டி பையல, நீ போய் ஐயாக்கு டீ வாங்கிட்டு வாடா. நீங்க எப்படி உட்காருங்க, இப்ப வந்துருவான் அவன். நான் வரேன். நீங்க வேணா அந்த கட்டில உட்காருங்களேன். பாதி சோப் போட்ட மீதி போட்டு ஓடி வந்துடுறேன். ஐயோ, அந்த லெஃப்ட் சைடுல உட்காராதீங்க, அது கால் கொஞ்சம் வீக்கு. வேணும்னா ரைட் சைடு கார்னர்ல உட்காருங்க. ஐயா. என்னப்பா? நான் இங்க இங்கிலீஷ் ஸ்டைல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல அந்த மரப்பெட்டிக்குள்ள ஒரு துண்டு இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்க முடியுமா? எடுத்து தரேன். பாத்து, அந்த தாப்பால் கையோட வந்துரும். கிடைச்சதா? ஐயா கிடைக்கலையா? இப்பதான்பா கிடைச்சது. என்னையா தம்பி, கண்டுபிடிச்சிட்டீங்களா? உன் பெட்டியில ஒரு போட்டோ இருக்கே, அது யாருப்பா? தெய்வங்க. என்ன பெத்து வளர்த்து பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எங்க அம்மா. அது உங்க அம்மாவா? ஆமா, நான் தான் சொல்றேன்ல. அப்படின்னா உங்க அப்பா யாருன்னு? ஐயோ, அத பத்தி என்ன கேட்காதீங்க. எங்க அப்பா யாரு என்னன்னு கேட்க போய் தான் எங்க அம்மாவையே நான் இழந்துட்டேன். ஏன், அவரை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா? ஏன் தெரியாது? எங்க அப்பா ஒரு உத்தமர்னு எனக்கு தெரியுமே. என்னப்பா, உங்க அப்பாவை பார்த்ததே இல்லைங்கிற, உத்தமர்னு எப்படி சொல்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எங்க அம்மா சொன்னா அவரு உத்தமர் தான். ஐயா அந்த துண்டு கொடு. ஐயா, ஐயா போறீங்க? ஐயா துண்டு. சார் 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 சார், என்ன அதுக்குள்ள பொசுக்குன்னு கிளம்பிட்டீங்க? டீ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சார் இது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்கு போய் இப்படி கண் கலக்குறீங்களே. பெரியவரே, பெரியவரே, நீங்க நம்ம வீட்டுல இருந்து கண் கலங்கி வண்டி ஏறி போயிட்டதா அந்த பீடி பைய சொன்னா. நீங்க எங்க அம்மாவை பத்தி கேட்ட உடனே உங்ககிட்ட ஏதோ என் கதையெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. அதான் பொல பொலன்னு எல்லாத்தையும் கொட்டிட்டேன். நான் ஒரு மடையன், அறிவே கிடையாது. நீங்களே இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கீங்க. உங்ககிட்ட என் கதையை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே யாருக்கிட்டையும் என் கதையை சொல்லவே போறதில்ல. நீங்க இங்க வந்துட்டீங்களா? தயவு செஞ்சு எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் வரேன். தம்பி, உன் மனசுல இருக்கிறத நீ சொல்லிட்ட. என் மனசுல இருக்கிறத நான் உனக்கு சொல்ல போறேன். நீ பார்க்கிற இந்த ஆதிசேஷன் ஒரு பிரம்மச்சாரி. ஆனா காதல்ல தோத்து போன ஒரு பிரம்மச்சாரி. பெரிய தேயிலை எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரர் என் அப்பா. அவரோட ஒரே வாரிசு நான் தான். அடிக்கடி எஸ்டேட்ல நான் ரவுண்ட்ஸ் போவேன். அப்பதான் நான் அவளை பார்த்தேன், கல்யாணி. அவளை பார்த்த உடனே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். திரும்ப திரும்ப அவளை பார்க்கணுங்கிற ஆசையில அவளை தேடி போக ஆரம்பிச்சேன். அவளோட அழகு மாத்திரம் இல்ல, அவளோட மனசு எனக்கு பிடிச்சது. என் மேல இருந்த நம்பிக்கையில அவ தண்ணியே இழந்தா, நான் என்ன இழந்தேன். எங்க காதல்
என்னோட அப்பாவுக்கு பிடிக்கல. எங்க காதலுக்கு கல்யாணங்கிற அங்கீகாரம் உடனடியா தேவைப்பட்டது. ஏன்னா என் வாரிசு அவ வயிற்றுல சுமக்க ஆரம்பிச்சா எங்க காதலுக்கும் எங்க அப்பாவோட கௌரவத்துக்கும் பெரிய போராட்டமே ஆரம்பிச்சது.